friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi Tips சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வெயில் காலத்துல எல்லார் வீட்லயுமே பச்சரிசி காய வைக்கிறது, கோதுமை காய வைக்கிறது, மல்லி, மிளகா, வத்தல் போடுறது, வடகம் போடுறது எல்லா வேலையுமே இந்த வெயில் காலத்துல தான் செய்வாங்க. ஆனா நம்ம இந்த பச்சரிசி கோதுமையை காய வைக்கிற சமயத்துல புறா, காக்கா, குருவி எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம அந்த வத்தல்லாம் காய வச்சோம்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூசி ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சரிசி, கோதுமை, மல்லி, மிளகா மில்லில் அரைக்கிற மாதிரி இருந்தோன்னா மில்லில் அரைக்க போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மில்லில் கொடுத்து அரைப்போம். ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2-3 நாள்லாம் காய வைக்க வேண்டியது கிடையாது. ஒரே நாளில் நீங்கள் ரொம்ப சூப்பராக காய வச்சு மில்லில் கொடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வத்தல் போடுற மாதிரி இருந்தோன்னா வத்தலாக இருக்கட்டும், கொத்தரை வத்தல், வெண்டை வத்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோரில் போட்டு தான் வெயிலில் வைப்போம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தட்டில் தான் போட்டு வைப்போம். இது வெயிலில் இருக்க இருக்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தட்டு கலருமே ஒரு மாதிரியாக மாறின மாதிரி ஆயிரும், சுட்டு போன மாதிரி ஒரு மாதிரி வடுவடுவாக ஆயிரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி. இப்போ நான் பச்சரிசியை தான் அலசிட்டுருக்கேன். ரேஷன் பச்சரிசி வச்சு இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்க பச்சரிசியை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் டஸ்டெல்லாம் இருக்கும். நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புடச்சிட்டு கூட மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன தான் வடித்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை என்ன பண்ணலாம், எப்படி காய வைக்கலாங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய புடவை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் புடவை தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணாத ஷால் இருந்தால் கூட ஷால் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க புடவை வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறனால புடவையை சரிசமமாக வச்சு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணிட்டோன்னா பார்த்திங்கன்னா 2 தாவாணி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு தாவாணியை அரிசி, கோதுமை எல்லாம் நல்லா தண்ணியில் அலசிட்டு காய போடுறதுக்காக வச்சுக்கலாம். இன்னொரு தாவாணியை மல்லி, மிளகா காய போடுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தாவாணியில் அரிசி, கோதுமை எல்லாம் எப்படி காய வைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற ஒரு தாவாணியை நல்ல தரையில் நல்லா விரித்து விட்டுருங்க. இப்போ இந்த தாவாணியில் நம்ம அலசிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கோம். அந்த பச்சரிசியை இதில் போட போகிறோம். இதில் போடும்போது நீங்கள் ரொம்ப பரவலாக போடாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா பச்சரிசியை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அலசி வச்சுருக்கனால பச்சரிசியில் ஈரத்தன்மை இருக்குது. அந்த ஈரத்தன்மையோடு நீங்கள் சேலை மேலே போட்டு பரவலாக பரப்புனீங்கன்னா அது பரப்பவே வராது. ஒரு மாதிரி ஈரத்தோட சேலெல்லாம் சுருங்கிட்டு இருக்கும். அதனால் இந்த வடித்து வச்சுருக்கிற பச்சரிசியை நல்லா தண்ணியை நல்லா வடிச்சுட்டே இந்த சேலை மேலே போடுங்க. ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 10-15 நிமிஷம் கழித்து நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த பச்சரிசியை பரவலாக நல்லா பரப்பி விட்டுறலாம். சேலை ஃபுல்லாக பரப்பக்கூடாது. சாரியில் பாதி பக்கம் மட்டும் நம்ம பரப்பி வச்சிடலாம். சேலையோட இன்னொரு பாதியை நம்ம எம்டியாக தான் விட்டுருக்கோம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சைடு எம்டியாக இருக்கிற அந்த சாரியை எடுத்து நம்ம காய போட்டிருக்க பச்சரிசி மேலே அப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் பண்ணுறதுனால நமக்கு பறவைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி, கோதுமை எது காய போட்டாலும் அதை வந்து சாப்பிடாது. நம்ம காய வச்ச பொருளும் சுத்தமாக இருக்கும். அதில் எந்த விதமான டஸ்ட்டுமே வராது. இது ஒரு மெத்தடில் இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்காகவும் நம்ம ஒரு பழைய சாரீ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாரியை 2ஆக கட் பண்ணிடுங்க. 2 தாவாணி மாதிரி கிடச்சிரும். அதில் ஒரு தாவாணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வெறும் அந்த தாவாணியை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சைடு நம்ம மடித்து வச்ச அந்த மடிப்பு இருக்கும், மிச்சம் 3 பக்கம் ஓப்பனாக இருக்கும். அதில் 2 பக்கம் ஓப்பனாக இருக்கிற பக்கத்தை உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் தையல் போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு தையல் தெரியாதுன்னாலும் நீங்கள் டைலர் கடையில் கொடுத்து கூட நீங்கள் தச்சு வச்சுக்கலாம். தச்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு பேக் மாதிரி கிடச்சிரும். மல்லி, மிளகாலாம் காய வைக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே காற்றுல பறந்து ஓட ஆரம்பிச்சிரும். மல்லி எல்லாம் அப்படியே உருண்டு நம்ம எந்த இடத்துல காய போடுறோமோ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உருண்டு ஓடி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பேக் மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நான் பேக் மாதிரி தைக்கலை. இப்போ நான் அரிசி, கோதுமை காய வைக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு சைடு தாவாணி எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 4 ஓரத்துலையும் இந்த மாதிரி கல் தான் வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனாலையும் தாவாணி பறந்து போகாமல் இருக்கும். அரிசியில் எந்த விதமான டஸ்ட்டும் படாமல் இருக்கும். முக்கியமாக
பறவைகள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கும். நம்ம காய வச்சுருக்க பொருளை பறவைகள் சாப்பிட்டா அது நமக்கு நன்மை தான். இருந்தாலும் நான் எதுக்காக பறவைகள் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நம்ம 1 கிலோ அளவுக்கு வாங்கி காய வைப்போம். அது பறவையெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தான் மிச்சம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது சாப்பிட்டு மற்ற எல்லா இடமும் செதறி விட்டு போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வத்தல் வடகம்லாம் காய வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி கட்டைப்பை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிலில் காய வைக்கிற வத்தல் வடகம் எதுவாக இருந்தாலும் சரி, தட்டில் கொட்டி காய வச்சிங்கன்னா தட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வடுவடுவாக ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டைப்பையில் நல்ல வத்தல் வடகத்தை நல்லா உள்ளே கொட்டிட்டிங்கன்னா பரவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரப்பி வச்சு நல்லா தரையில் நல்லா வெயில் சுடுற இடத்துல நல்லா போட்டுட்டிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த 3 டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.